சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அவுட்புட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் நேத்து அப்லோட் பண்ண நக்ஷத்ராவோட 2வது செட் இதுதான். ஃபர்ஸ்ட் செட் வந்து அவங்களுடைய லெஹெங்காக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி இது வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸுக்காக அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. ரெஃபரன்ஸ் இமேஜ்ல கிளிட்டருக்கு பதிலா ரெஃப்ளெக்டிவ் ஜெல் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நானுமே இதுவரைக்கும் பிளாக் செட்ல கிளிட்டர் வச்சு அப்ளை பண்ணியிருந்திருக்கேன். பட் ரிஃப்ளெக்டிவ் ஜெல் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நார்மலா பார்க்கும்போது அது இப்படி தான் இருந்தது. ஆனா இத வந்து நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அவ்ளோ அழகா இருந்தது. இதோட அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனல் ஃபேவரட்டா ஆயிடுச்சு. கேட்டையே தூக்கி சாப்பிட்றோம் போல இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜெல். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இது வந்து சன்லைட்லேயும் சரி, நம்மளுடைய ஃப்ளாஷ் லைட்டையுமே அவ்வளோ அழகா இருந்துச்சு. நார்மலா பார்க்க இப்படி தான் இருந்தது. அண்ட் ஃப்ளாஷ் லைட்ல இப்படி இருக்கு. அண்ட் சன்லைட்ல எப்படி இருந்ததுன்னு நான் லாஸ்ட்டா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏஞ்சல்ஸ்க்கு நமக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. இவங்களோட 3rd செட் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.